ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். நான் இன்னைக்கு பிரெட்டை வச்சு தாங்க ஒரு சுவையான பிரெட் ஆம்லெட் டோஸ்ட் செஞ்சு காட்ட போகிறேன். இது 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்சமானதுங்க. அது எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் 8 ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. இதுக்கு 4 முட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 4 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிச்சா சாப் பண்ணிக்கிறேங்க. அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவு கொத்தமல்லி இலையும் நல்லா பொடிச்சா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த முட்டையோட நல்லா உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இதை கலக்கி விடுங்க. இப்போ நான் அடுப்பில் தவா எடுத்துருக்கேன். தவா சூடானோன்னா அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு பட்டர் சேர்த்துக்கிறங்க. பெரியவங்களுக்கு வேணால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பிரெட் ஸ்லைஸை எக் கலவையில் நல்லா 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி இப்போ நம்ம தவாவில் வச்சிடலாங்க. அடுப்பை மிதமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பிரெட்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட அந்த முட்டை கலவையை ஊற்றி நல்லா மேலே பரப்பி விடுங்க. இந்த பிரெட் ஆம்லெட்டை இந்த மெத்தட்லையும் செய்யலாம். இல்லாட்டி ஆம்லெட் மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிரெட்டை வச்சு அது கூட நம்ம 4ஆக மடித்து அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா ப்ரௌன் கலராக சூப்பராக வந்ததுக்குள்ள நம்ம பிரெட் ஆம்லெட்டு. இப்போ இந்த பிரெட் ஆம்லெட் நல்லா 2 பக்கமே வெந்து நல்லா கோல்டன் கலராக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற பிரெட்டையும் நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரெட் ஆம்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் ஆம்லெட்டை செய்கிறது வெறும் 5 நிமிஷம் போதும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சுட சுட செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் நம்ம ஈஸியாகவும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இல்லாட்டி ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த பிரெட் ஆம்லெட்டை செஞ்சு கொடுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நானும் உங்களை வேற ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.